பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 6 நிகழ்ச்சிகளில் வேதாகமம் ஏன் மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் தனித்துவமானது என்பதையும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி மனிதர்களை கருவியாக கொண்டு இந்த வார்த்தையை நமக்கு தந்தார் என்பதையும் ஆச்சரியத்தோடு சிந்தித்து வந்தோம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நம் கைகளில் இருக்கும் இந்த மகா பரிசுத்தமான புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும்? இதை கற்றுக்கொள்ள ஏதேனும் வழிமுறைகள் உண்டா? நிச்சயமாக. ஒரு சிறிய மருந்தையோ அல்லது ஒரு சாதாரண விளையாட்டு பொருளையோ வாங்கும்போது கூட அதை பயன்படுத்தும் முறையை நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்க, நம்முடைய நித்திய வாழ்வை தீர்மானிக்கிற, நம் ஆத்மாவோடு பேசுகிற தேவன் தந்த இந்த பரலோக கடிதத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். உங்க வேத புத்தகம் மற்றும் குறிப்போடு ஆயத்தம்தானா? பிரியமானவர்களே, கடந்த 6 வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளிலேயும் வேத புத்தகம் எப்படி தனித்தன்மை வாய்ந்தது என்றும், கடவுள் மனிதனோடு உறவு கொள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொடுத்து வேத புத்தகத்தை எழுத வழிநடத்தினார் என்றும், பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களோடு பேசுவதற்கு அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறார் என்றும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்று தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய இன்னும் சில வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வழிமுறைகளை நாம் உண்மையாய் பின்பற்றும் பொழுது அது நம்முடைய தனிப்பட்ட இருதயத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாய் அமையும் என்பதை திட்டமாய் சொல்ல முடியும். வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு எந்த வழிமுறைகளும் தேவையில்லை என்று கூறுவீர்கள் என்றால், அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிறிய மருந்து பாட்டிலை நீங்கள் வாங்கினாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 100 அல்லது 200 ரூபாய்க்கு வாங்கப்படும் சிறிய விளையாட்டு பொருட்களோடும் கூட அதை இயக்குவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்படுகின்றன. உலக பொருட்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது மிகவும் முக்கியமான தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு சில வழிமுறைகளும் அறிவுறுத்துதல்களும் நமக்கு எத்தனை அவசியம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கான 7 மிக எளிமையான ஆனால் அடிப்படையான காரியங்களை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். முதலாவதாக, ஜெபத்தோடு தொடங்குங்கள். 2, வேதத்தை வாசியுங்கள். 3, வேத வசனங்களை ஆராயுங்கள். 4, வேதத்தை தியானியுங்கள். 5, பரிசுத்த வேதத்தை பற்றி மற்றவர்கள் எழுதியவற்றை வாசியுங்கள். 6, வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள். 7, வேத வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுங்கள். சரி, இவற்றோடு நீங்கள் வேறு சிலவற்றையும் சேர்க்கலாம். ஆனால் இவைகளையே அடிப்படையானவைகளாகவும் முதன்மையானவர்களாகவும் வைத்துக்கொள்வது சிறந்தது. ஒருவர் இதை மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார். வேதத்தை தலையில் தெரிந்து கொள், இதயத்தில் சேகரித்து வை, வாழ்க்கையில் காண்பி, உலகில் விதை. சிறுவர்களுக்கான ஒரு பல்லவி இவ்வாறு சொல்கிறது. பாருங்கள். நீ அறிந்து கொள், இதயத்தில் வை, வாழ்க்கையில் காண்பி, அதை உலகில் விதை, வேத வசனமே நம்மில் தேவை, கிறிஸ்துவே ஒரே வழி என்குதே. வேத வசனத்தை வாசிக்க துவங்கும் பொழுது முதலாவதாக செய்ய வேண்டியது ஜெபத்தோடு தொடங்குங்கள். வேதத்திற்கு வெளிச்சம் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்ட பொழுது வேதம் மற்ற புத்தகங்களிலிருந்து வேறுபட்டது என்று பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே நம்முடைய மனதை திறந்து அதை நமக்கு புரிய வைக்க முடியும். தத்துவ நூலை எடுத்தால் அது ஒரு மனிதனால் எழுதப்பட்டதால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உயர்ந்த கணிதம் அல்லது வேறு எந்த பாடமும் மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும். மனிதன் எழுதிய புத்தகங்களுள் மற்றொரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதது என்று ஒரு புத்தகமும் இல்லை. ஆனால் பரிசுத்த வேதம் வேறுபட்டது. பரிசுத்த ஆவியானவர் போதகராக இல்லாவிட்டால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் நமக்கு போதிக்க விரும்புகிறார். யோவான் 16:13 இயேசு கூறியிருப்பதை கவனியுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை திறக்கும் பொழுதும் சங்கீதக்காரனின் ஜெபத்தோடு தொடங்க வேண்டும். சங்கீதம் 119:18 என்ன சொல்கிறது? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரன் இதை எழுதிய பொழுது மோசையின் நியாயப்பிரமாணத்தை மனதிலே வைத்திருந்தார் என்று கூறலாம். ஆனால் நாம் அதை விரிவுபடுத்தி வேதத்தின் 66 புத்தகங்களையும் உள்ளடக்கி இன்று இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்காக ஜெபித்த பொழுது அவர்களுடைய உடல் நலத்திற்காகவோ உலக ஆசீர்வாதங்களுக்காகவோ அவர் ஜெபித்திருக்கலாம்.
ஆனால் எபேசியர் 1:15-19 வரையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜெபத்தை சற்றே கவனியுங்கள். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பவுலின் ஜெபம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறியும்படி தெய்வீக ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே. கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு உண்டான அழைப்பின் நம்பிக்கையையும் பரிசுத்தவான்களிடத்தில் அவருடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் அறியும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதே அப்போஸ்தலனின் ஜெபம். எங்களுக்காக யாராவது ஜெபிக்க நினைத்தால் இதையே ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்று நமக்கு மிக முக்கியமானது தேவனுடைய சித்தத்தை அறிவதே. தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தை தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதகராக இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிய முடியாது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்திலே பவுல் இதையே சொல்லியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14 வரை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இன்று பலர் வேத புத்தகத்திலிருந்து எதுவும் பெறாததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு போதகராக அனுமதிக்காமல் இருப்பதுதான். இயற்கை மனிதனுக்கு இந்த சத்தியம் மதியீடாய் தோன்றும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு ஆராய வேண்டும். எனவே வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஜெபத்தோடு தொடங்கி பரிசுத்த ஆவியானவரை உங்கள் போதகராக ஏற்றுக்கொள்ள கேளுங்கள். கடவுள் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால் கடவுளால் நமக்கு இலவசமாக அருளப்பட்டவைகளை நாம் அறிய முடியும். அவர் ஒருவரே நமது போதகர். அவர் ஒருவரே கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அதை நமக்கு உண்மையாகவும் உயிருள்ளதாகவும் ஆக்க முடியும். கடவுள் தம்முடைய எழுதப்பட்ட வார்த்தை மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். ஆனால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தகம். இயற்கை மட்டத்திலே அது நம்மோடு பேசாது. ஏனென்றால் கடவுளுடைய ஆவியானவர் ஒருவரே கிறிஸ்துவினுடையவைகளை எடுத்து நமக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த மிகவும் சுவாரஸ்யமான வேத வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இது மிகவும் சுருக்கமாகவும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலையும் கடவுளுடைய ஆவியே நமது போதகராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்கிறது. நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். ஆனால் கடவுளை நாம் புரிந்து கொள்வதில்லை. தலைமுறை இடைவெளி பற்றி இன்று பலர் பேசுகிறார்கள். ஆனால் இது முழு அர்த்தமற்றதாகவே தோன்றுகிறது. வயதிலே மூத்தவருக்கும் இளையவருக்கும் எப்பொழுதும் ஒத்த கருத்து வருவது கடினம்தான். ஆனால் நாம் எல்லாரும் மனிதர்கள் என்பதால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச முடியும். ஆனால் கடவுளை நான் தனியாக புரிந்து கொள்ள முடியாது. அவரே தம்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒருவருடைய அடக்க ஆராதனையிலே கடவுள் எப்படி உணர்வாரோ என்று ஒரு காலத்திலே நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. இப்பொழுது லாசருவின் இறுதிச் சடங்கிலே இயேசு அழுததை பார்க்கிறேன். இன்றும் அவர் எப்படி உணர்கிறார் என்பது எனக்கு தெரியும். பல காரியங்களிலே அவர் எப்படி உணர்கிறார் என்பதை கடவுளுடைய ஆவியானவர் கடவுளுடைய வார்த்தை மூலமாக அதை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். டென்னசி மாநிலம்
நாஷ்வில்லில் போதகர் ஒருவர் ஒரு பிரகாசமான காலையில் எழுந்து ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தார். இரவிலே ஏறத்தாழ 5 அங்குலம் பனி பெய்திருந்தது. தெருவில் இருந்த எல்லா அழுக்குகளையும் ஒரு அழகிய போர்வை மூடியிருந்தது. மாடியிலே உட்கார்ந்து அந்த காட்சியை ரசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அண்டை வீட்டிலே தங்கியிருந்த அவருடைய சபை மூப்பர் ஒருவர் தன் கைகளிலே 2 நிலக்கரி சாம்பல் கூடைகளுடன் வெளியே வந்தார். அவற்றை பின்புற சந்தில் கொட்டப்பட போவதாக அவர் இருந்தார். அவர் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் என்ன யோசிக்கிறார் என்பதை போதகர் அறிந்திருந்ததால் சிரித்து கொண்டார். ஏனென்றால் அவரும் அப்படித்தான் யோசித்து கொண்டிருந்தார். ஆனால் படிக்கட்டிலே இறங்க ஆரம்பித்ததும் அவர் தவறி விழுந்தார். சாம்பலை சிந்த விடாமல் கூடைகளை நீட்டியபடி ஒரு படியிலே பலமாக அடிபட்டார். ஆனால் அவர் சுற்றிலும் பார்த்து யாரும் பார்க்கவில்லை என உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு மிகவும் திருப்தியுடன் எழுந்து மீண்டும் நடந்தார். நடைபாதையின் நடுவிலே மீண்டும் விழுந்தார். நடைபாதை வரை சென்று மோதினார். தரையிலே பட்டதும் ஒரு துள்ளல் துள்ளியது போல தோன்றியது. இம்முறை அவர் மிக கவனமாக சுற்றிலும் பார்த்தார். யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று அவர் மிகவும் விரும்பினார். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அப்படித்தான் யோசித்திருப்போம். சரி, அவர் எழுந்து மீண்டும் சுற்றிலும் பார்த்துவிட்டு சாம்பலை கொட்டிவிட்டு திரும்பி வந்து அவர் வீட்டு வாசலிலே நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். இம்முறை காட்சியை ரசிப்பதற்காக அல்ல, யாரும் தான் விழுந்ததை பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தான். ஞாயிறு காலை ஆராதனை வரை போதகர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. தேவாலயத்திற்கு வந்ததும் அவர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு நேராக சென்று குனிந்து போதகர் அவரை பார்த்து, நேற்று சாம்பல் கொட்ட போன போது நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருந்தீர்கள் என்றார். அவர் ஆச்சரியத்துடன் போதகரை பார்த்தார். நீங்கள் பார்த்தீர்களா என்றார். ஆம் என்றார் போதகர். யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைத்தேன் என்றார். அப்படித்தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்றார் போதகர். அவர்கள் இருவருக்கும் மனித ஆவி இருந்தது. எனவே அவர்கள் இருவரும் எளிதாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். ஆனால் கடவுளை யார் புரிந்து கொள்ள முடியும்? கடவுளுடைய ஆவியானவர் ஒருவரால் தான் அது முடியும். அதனால்தான் வேத புத்தகத்தை பரிசுத்த ஆவி நமக்கு போதிக்கிறார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். பிரெஞ்சு சந்தேகவாதியான ரெனான் என்பவர் வேத வசனத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். ஆனாலும் அவர் இயேசுவின் வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வரலாற்று பகுதி, மற்றொன்று கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கான விளக்கம். முதல் பகுதி வரையிலே எந்த மனிதனும் எழுதாத அளவுக்கு பிரம்மாண்டமான கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாக அது இருக்கலாம். ஆனால் அதன் விளக்கம் முற்றிலும் அபத்தமானதாக இருந்தது. 12 வயது ஞாயிறு பள்ளி மாணவனே அதைவிட சிறப்பாக எழுதியிருப்பான். இதற்கு என்ன காரணம்? கடவுளுடைய ஆவி உங்களுக்கு வரலாறோ அல்லது நீங்களே தோண்டி எடுக்கக்கூடிய உண்மைகளையோ போதிப்பதில்லை. அறிவுத்திறன் மிக்க மனிதன் அதையெல்லாம் தோண்டி எடுக்கலாம். ஆனால் விளக்கம் என்பது முற்றிலும் வேறு. கடவுளுடைய ஆவியே விளக்க வேண்டும். அவர் ஒருவரே போதகராக இருந்து நம்ம எல்லா உண்மையிலும் நடத்த வேண்டும். நமது கண்களை திறந்து பார்க்க செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியானவரே. நாம் அவருடைய உதவியை கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்கிறார்? பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 16:12 முதல் 16 வரை. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஆக இயேசு கிறிஸ்து நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு சொல்ல அவரிடத்தில் அநேக காரியங்கள் இருக்கின்றன. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை போதகராக அனுப்பியிருக்கிறார். மீண்டும் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியே போதகர். அவர்தான் நம்ம எல்லா உண்மைகளுக்குள்ளும் நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சி மூலம்
எதையாவது கற்றுக்கொண்டால் அது எங்கள் திறமையான போதகத்தினாலே அல்ல, கடவுளுடைய ஆவி உங்களுக்கு வார்த்தையை திறந்து காட்டுகிறார் என்பதால் தான். ஆகவே வேதத்தை கற்றுக்கொள்ள முதல் ஆலோசனை, நீங்கள் ஜெபத்தோடு தொடங்குங்கள். கடவுளுடைய ஆவியை உங்களுக்கு போதகராக இருக்க கேளுங்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்திலே வேறு எவரையும் விட உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒருவரிடத்திலிருந்து ஒரு கடிதம் இப்பொழுது தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. அக்கடிதம் நீண்டது, தனிப்பட்டது, கண்ணீரோடும் இரத்தத்தோடும் எழுதப்பட்டது. ஒவ்வொரு வாக்கியமும் உங்கள் பெயரை சொல்லி உங்களுக்காகவே எழுதப்பட்டது. நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், எங்கே போகிறீர்கள், எவ்வளவு ஆழமாக நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை அது சொல்கிறது. முன்னால் உள்ள ஆபத்துகளை எச்சரிக்கிறது. ஒருபோதும் அழியாத பொக்கிஷங்களை வாக்கு பண்ணுகிறது. அந்த கடிதம்தான் வேதாகமம். அதை எழுதினவர் தேவனே. ஆனாலும் இந்த அளவற்ற மதிப்புள்ள உரையை நாம் எத்தனை தடவை காப்பி அருந்தும் பொழுது சில வரிகளை பறக்க பறக்க வாசித்து பழக்கமான ஒரு வசனத்திற்காக தலையாட்டி மாற்றமில்லாமல் அன்றைய பிரயாணத்திற்கு புறப்பட்டு போகிறோம் இல்லையா? உயிருள்ள வார்த்தையை நாம் சோதிட குறி போல நடத்துகிறோம். எல்லா காலத்து பரிசுத்தவான்களும் இந்த புத்தகத்தை திறப்பதற்கு முன் மண்டியிட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மாம்சமாகி வந்த வார்த்தையான இயேசு தமது பொதுப்பணியை 40 நாள் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் தொடங்கினார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சங்கீதக்காரன் 119:18 வெறுமனே புரிந்து கொள்ளுதலை தாரும் என்று சொல்லாமல் என் கண்களை திறந்தருளும் என்று கதறுகிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் வேதாகமம் வெறும் வாசிப்பதற்கான ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு நபரை சந்திக்கும் இடம். பரிசுத்தரை எவரும் சாதாரணமாக சந்திப்பதில்லை. வேத வசனங்கள் ஆவிக்குரியவைகளால் ஆராயப்பட வேண்டியவை. இயற்கையான மனிதன் எத்தனை அறிவாளியாக இருந்தாலும் கிரேக்க வினைச்சொற்களை பிரித்து பார்த்துவிட்டு மகிமையை தவற விட்டு விட முடியும். அகந்தை, அவசரம், ஜெபமில்லாத இதயம் புத்தகத்தின் பக்கங்களில் உள்ள எழுத்துக்களை மட்டுமே பார்க்கும். ஆனால் தாழ்மையோடு காத்திருக்கும் இருதயம் வரிகளுக்கு நடுவே யூதாவின் சிங்கம் நடமாடுவதை காணும். இந்த உண்மைகளை சற்றே சிந்தித்து பாருங்கள். வார்த்தையை ஒளியூட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆவி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்றுதான் இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தையும் எழுதின அதே ஆவியானவர் தாம் எம்மாவு வழியில் சென்ற அந்த 2 சீடர்களிடத்திலேயும் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிய செய்தது போல நமது இருதயத்திலேயும் எரிய செய்யக்கூடிய ஒரே நபர். ஜெபமில்லாமல் நாம் வேதம் வாசிக்கிறோம் என்றால் நாம் விளக்கை அணைத்து விட்டு வாசிக்கிறோம் என்று பொருள். நாம் வேதத்தை வாசிக்க வருவதற்கு முன் சுத்திகரிப்பு தேவை. வார்த்தை அக்கினியைப் போலவும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது என்று எரேமியா 23:29 பார்க்கிறோம். நெருப்பு சுத்திகரிக்கிறது, சுத்தியல் உடைக்கிறது. அறிக்கையிடப்படாத பாவத்தோடு வந்தால் நாம் கடினமாக்கப்படுவோம் அல்லது எரிக்கப்படுவோம். ஆனால் மனம் திரும்புதலோடும் சரணடைதலோடும் வேதத்தை வாசிக்க தொடங்கும் பொழுது நெருப்பு காயப்படுத்தாமல் சூடேற்றும், சுத்தியல் நொறுக்காமல் வடிவமைக்கும். மேலும் வேத வசனத்தை வாசிக்க நமக்கு பசி தேவை. ஜெபம் ஆவிக்குரிய பசியை எழுப்புகிறது. ஆண்டவரே, நான் உலர்ந்து போயிருக்கிறேன், இன்று என்னோடு பேசும் என்று 5 நிமிடங்கள் கெஞ்சுவது 1 மணி நேரம் வேகமாக மேலோட்டமாக வேதத்தை புரட்டுவதை விட ஆத்மாவை அதிகமாக தயார்படுத்தும். ஜெபம் ஆத்மாவை உயிருள்ள வார்த்தையின் விதையை பெறுவதற்கு சிறந்த முறையிலே வைக்கிறது என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கூறியிருக்கிறார். நமக்கு பாதுகாப்பு தேவை. தேவனுடைய வார்த்தையிலே அவரை சந்திக்க முடிவெடுக்கும் நொடியிலேயே பகைவன் 12 திசை திருப்பல்களை நம்மீது எறிவான். அப்பொழுதுதான் ஃபோன் அடிக்கும், குழந்தைகள் சீக்கிரம் எழும்பி விடுவார்கள், பால்காரனின் மணி சத்தம் கேட்கும், பேப்பர் போடுகிறவன் அன்றுதான் பணத்திற்காக வந்து கதவை தட்டுவான். ஆனால் ஜெபம் நீங்கள் தேவனோடு செலவிடும் நேரத்தை சுற்றி நெருப்பு வட்டம் போடுகிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தை காத்துக்கொள்ளும் என்கிற வேண்டுதலை பிசாசு கடந்து வர முடியாது. ஆகையால் என் சொந்த அனுபவத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இருதயத்தை ஜெபத்தால் திறக்காமல் ஒருபொழுதும் வேதாகமத்தை திறக்க வேண்டாம். உங்கள் முதல் வார்த்தைகள் இப்படி இருக்கட்டும்: பரமபிதாவே, நான் ஒரு புத்தகத்திற்கு வரவில்லை, உம்மிடமே வருகிறேன். உமது ஒளி இல்லாமல் நான் பார்வையற்றவன்.
உமது சத்தம் இல்லாமல் நான் செவிடன், உமது ஆவி இல்லாமல் நான் மரித்தவன். இயேசுவின் இரத்தத்தால் என்னை சுத்திகரியும். என் அமைதி இல்லாத எண்ணங்களை அமர்த்தும். உமது வார்த்தையை என் இருதயத்திற்கு திறந்தருளும். என் இருதயத்தை உமது வார்த்தைக்கு திறந்தருளும். இன்றும் இயேசுவை தரிசிக்க செய்யும். ஆண்டவரே பேசும், உமது ஊழியக்காரன் கேட்கிறேன். ஆமேன் என்று ஜெபித்த பின்பு மெதுவாக வாசியுங்கள், எதிர்பார்ப்போடு வாசியுங்கள். ஆசிரியர் அந்த புத்தகத்தின் பக்கத்தை விட்டு அறைக்குள் நுழையும் வரை வாசியுங்கள். அருமையானவர்களே, வேதாகமம் கற்க வேண்டிய பாட புத்தகம் அல்ல. அது ருசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காதல் கடிதம், பிடித்து ஆட வேண்டிய ஒரு பட்டயம், பின்தொடர வேண்டிய வெளிச்சம், நின்று பார்க்க வேண்டிய ஒரு கண்ணாடி, புசிக்க வேண்டிய விருந்து. ஆனால் மண்டியிட்டு தொடங்காத வரை இவை எல்லாம் நடக்காது. 1000 வேதாகமங்கள் வைத்திருந்தோம், ஆனால் அதன் ஆசிரியரை அரிதாகவே சந்தித்தோம் என்பதற்கு மாறாக, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்பதே சங்கீதக்காரனைப் போல நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாகவும் இருக்கட்டும். நான் விரும்புகிற உமது கற்பனைகளுக்கு என்ற ஜெபத்தோடு தொடங்குங்கள். தேவனை சந்தியுங்கள். மரித்த வார்த்தைகள் உயிருள்ள தீயாக துள்வதை பாருங்கள். இன்று பலர் இன்றைக்கு 5 அதிகாரம் படித்து விட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட இருதயத்திலே இறங்குவதில்லை. காரணம், அவர்கள் மனக்கதவு மூடி இருக்கிறது. ஜார்ஜ் முல்லர் ஆசிரமத்தை நிறுவி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தார். ஒரு நாள் கூட மனிதர்களிடத்திலே சென்று அவர் பணம் கேட்டதில்லை. அதன் ரகசியம் அவர் வேதாகமத்தை வாசிக்கும் விதம். அவர் சொல்வதை கேளுங்கள். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் உடனே வேதத்தை திறப்பதில்லை. முதலில் என் ஆத்துமா சந்தோஷமாகவும் தேவனோடு நெருக்கமாகவும் இருக்கிற வரை ஜெபிப்பேன். பிறகு வேதத்தை திறப்பேன். அப்பொழுது வார்த்தை உயிருள்ளதாக எனக்குள் இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி செய்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய வெளிச்சத்தை கொடுத்தார். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் நாம் கொடுக்க வேண்டும். நாம் நல்ல சுக தேகிகளாக இருக்கும் பொழுது அலட்சியமாக படுக்கையிலே படுத்து கொண்டு வேதத்தை வாசிப்பது சரியான முறை அல்ல. இன்று சில வேத புத்தகத்தை வீடுகளிலே வாசிக்க பயன்படுத்தினாலும் தேவனை ஆராதிக்க ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அதை எடுத்து செல்கிறதில்லை. தேவனை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் அவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலும் நமக்கு சொந்தமான வேத புத்தகத்தை திறந்து அந்த வசனங்களை நம்முடைய கண்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது மிக தெளிவாக நம்முடைய இருதயத்தின் ஆழங்களிலே பதிவாகிறது. சிலர் படுக்கையிலே வேத புத்தகம் இருக்கும் என்றால் கெட்ட கனவு வராது என்று சொல்வார்கள். வேத புத்தகம் படுக்கையில் வைக்கப்படுவதை விட படுக்க செல்லும் முன் வேத வசனங்களை வாசித்து பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டவர்களாய் படுக்க செல்வது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் தங்கள் பாடங்களை படிக்க உட்காரும் பொழுது வேதத்தின் ஒரு பகுதியை தொடர்ச்சியாக முறையாக வாசித்து அறிந்து கொண்ட பின் தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள துவங்குவது சிறந்தது. ஏனென்றால் பரிசுத்த வேதமே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எனவே பிள்ளைகள் தங்கள் கல்வி சாலையின் பாடங்களை கற்றுக்கொள்ளும் முன்னதாக வேத வசனங்களை முறையாக வாசிக்க வேண்டியதும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, எந்த நேரத்தில் வேத வசனங்களை திறந்து நாம் வாசித்தாலும் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, தேவனே வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்ற ஜெபத்தோடு கருத்தோடு நாம் அதை படிக்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று மெல்லிய சத்தத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நாம் கேட்க முடியும். ஒரு முச்சந்தியில் நின்று நான் என்ன தீர்மானம் எடுக்க என்ற குழப்பத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுதும் ஜெபத்தோடு பரிசுத்த வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து தெளிவான ஆலோசனையை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்று கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் கை கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவது யார்? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவது யார்? ஆப்ஷன் ஏ தேற்றரவாளன், ஆப்ஷன் பி ஆண்டவர், ஆப்ஷன் சி சத்திய ஆவி.
இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் மிகவும் எளிமையானது, ஆனால் நம் ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரத்தையே மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை வெறும் அறிவு சார்ந்த புத்தகம் அல்ல, அது ஒரு உறவு. ஒரு விளையாட்டு பொருளுக்கோ அல்லது மருந்து பாட்டிலுக்கோ வழிமுறைகள் தேவை என்றால், நம் ஆத்மாவை நித்தியத்திற்கு நேராக நடத்தும் வேத புத்தகத்தை நாம் எவ்வளவு பயபக்தியோடும் முறையோடும் அணுக வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். குழப்பமான நேரங்களில் அது உங்களுக்கு வெளிச்சமாகவும், சோர்வான நேரங்களில் அது உங்களுக்கு பலனாகவும் இருக்கும். வேதத்தின் முழு ஆசியையும் பெற்றுக்கொள்ள அந்த 7 எளிய படிகளை மனதில் வைத்துக் கொள்வீர்களா? தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்கள் மனக்கண்களை திறந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை உங்களுக்கு காண்பித்து உங்களை வழிநடத்துவாராக. அடுத்த நிகழ்ச்சியையும் மறவாமல் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7.